நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி. சஷ்டியை நோக்க சரவண பவனா சிஷ்டர் புதவும் செங்கதிர்மேல். வாரத்தின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கடவுளுக்கென அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. உதாரணத்திற்கு திங்கள் என்றால் அது சிவனுக்கு உகந்த தினமாகும். அதேபோல் செவ்வாய் என்றால் ஹனுமான் மற்றும் புதன் என்றால் விநாயகர் என கூறிக்கொண்டே போகலாம். இவை அனைத்தும் சிவபுராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனால் எந்த கடவுளை எந்த நாளன்று விரதமிருந்து தரிசிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். திங்கள். இந்த நாட்களில் சிவபெருமானின் சிவன் கோவில்களில் அதிக அளவிலான கூட்டங்களை காணலாம். காரணம், நீலகண்டனை விரதமிருந்து வழிபட அதுவே உகந்த நாளாக கருதப்படுகிறது. அன்றைய தினம் சிவபெருமானுக்கு பால், அரிசி மற்றும் சர்க்கரையை படைத்திடுங்கள். திங்கட்கிழமை சோமவாரம் என்ற மற்றொரு பெயரும் உண்டு. திங்கட்கிழமை சிவனுக்கு உகந்த தினங்களுள் ஒன்றாகும். செவ்வாய். குரங்கு கடவுளான ஹனுமரை செவ்வாய்க்கிழமைகளில் விரதமிருந்து வழிபடலாம். பலத்தின் கடவுளாக கருதப்படும் இவர் சிவபெருமானின் அவதாரமாக நம்பப்படுகிறார். இன்றைய தினம் துர்க்கை அம்மனுக்கு மிகவும் உகந்ததாகும். திருமணம் தடைபடுபவர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் விரதமிருந்து ராகு காலத்தில் எலுமிச்சை விளக்கு போட்டு வந்தால் வாழ்க்கை வளமாகும். புதன். அனைத்து தடங்களையும் நீக்கும் வல்லவர் விநாயகர். அவரை விரதமிருந்து வழிபட புதனே உகந்த தினமாக கருதப்படுகிறது. எந்த ஒரு காரியத்தை தொடங்குவதாக இருந்தாலும் முதலில் விநாயகரை வணங்கிவிட்டுத்தான் தொடங்க வேண்டும். அப்போதுதான் நாம் தொடங்கும் காரியம் தடங்கலின்றி நல்ல விதமாக நடக்கும். வியாழன். விஷ்ணு பகவானை பொதுவாக வியாழக்கிழமையன்று விரதமிருந்து வழிபடுவார்கள். விஷ்ணு பகவானின் மனைவியான லக்ஷ்மி தேவியை வணங்கவும் இதுவே உகந்த நாளாக பார்க்கப்படுகிறது. நற்பேறு மற்றும் செல்வம் நிறைந்துள்ள கடவுள்களை வியாழக்கிழமைகளில் வணங்குவது உகந்ததாக கருதப்படுகிறது. அதேபோல் வியாழக்கிழமையன்று தட்சிணாமூர்த்தி விரதமிருந்து வழிபட உகந்த நாளாகும். இந்த தினங்களில் விரதமிருந்து வழிபட்டால் திருமண தடை, வேலையில்லாத பிரச்சனை போன்ற பிரச்சனைகள் தீரும். வெள்ளி. துர்க்கை அம்மனையும் அவரது அவதாரங்களையும் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து வழிபட வேண்டும். இந்த நாளில் இக்கடவுள்களின் அனைத்து அவதாரங்களையும் ஒன்றாகவும் வழிபடலாம். சனி. சனிக்கிழமை என்பது சனி கிரகத்தை சார்ந்ததாகும். அந்த கிரகத்தை ஆட்சி செய்வது சனி பகவான் என நம்பப்படுகிறது. சனிக்கிழமைகளில் விரதமிருந்து சனி பகவான், பெருமாள், ஆஞ்சநேயர் மற்றும் காளி தேவியை பக்தர்கள் வணங்கலாம். ஞாயிறு. நவகிரகத்தின் முதன்மையான புகழ்பெற்ற கடவுளான சூரிய பகவானை ஞாயிறு அன்று விரதமிருந்து வழிபடுவது உகந்தது. அந்த நாளில் காலை வேளையில் சூரியனுக்கு தண்ணீர் படைத்து காயத்ரி மந்திரம் படிக்க மறந்து விடாதீர்கள். சூரிய தோஷம் இருப்பவர்கள் இந்த நாட்களில் விரதமிருந்து வழிபட்டால் இன்னல்கள் தீரும். மேலும் இது போன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள். பிரிட்டன் தமிழ் பக்தி.